உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். உயிலின் அடிப்படையில் வருவாய் பதிவேடுகளில் பெயர் மாற்றம் செய்ய தடை இருக்கிறதா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாராச்சந்திரா வர்சஸ் பவர்லால் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் அவர் தந்தை இறந்த பிற்பாடு ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலின் அடிப்படையிலே நிலப்பதிவேடுகளில் பெயர் மாற்றம் செய்வதற்கு தாசில்தார் அவர்களிடத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தாசில்தார் அவர்கள் விசாரணை செய்து சாட்சிகளுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அந்த பெயர் மாற்றம் செய்ய ஒரு உத்தரவு அளித்திருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து இந்த சொத்திற்கு சம்மதமில்லாத மூன்றாவது நபர்கள் பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த சொத்தானது நாங்கள் வாங்கியிருந்தோம் என்று சொல்லி சிவில் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து இந்த பிறழ்வு மாற்றத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி தடை உத்தரவு கேட்டிருந்தனர். நீதிமன்றமும் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருந்தது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தார். விசாரணை செய்த நீதிமன்றமானது ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலின் அடிப்படையிலே பிறழ்வு மாற்றம் நில பதிவேடுகளில் மாற்றம் செய்வதற்கு சட்டப்பூர்வ வாரிசுகள் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் மட்டுமே செய்ய முடியாது. அதுபோக வருவாய் மற்றும் நிதி நோக்கங்களுக்காக ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலின் அடிப்படையிலே இந்த பெயர் மாற்றத்தை செய்ய தடை ஏதும் இல்லை என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.